சாம்சங்கில் இப்போ தரமான பட்ஜெட் ஃபோன் வந்திருக்கு. அண்டர் 20Kல, அதாவது 10Kக்கும் 20Kல பிட்வீனில் ஒரு நல்ல பட்ஜெட் ஃபோனு சாம்சங்லேருந்து, சாம்சங்கோட எஃப் சீரீஸ்லேருந்து வந்திருக்கு. அது என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F15 5G. ஓகேங்களா, இந்த F15 5G வந்து சாம்சங்கில் வந்து ஒரு நல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான இன்னோவேட்டிவ் பண்ணி நல்ல ஒரு கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேலாம் என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இது ப்ரைஸு காம்பவுண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லலாம். ஓகேங்களா, ஃபுல்லாக எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 11XXX கொடுத்துருக்கேன். அது ஃபுல் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்க்கும்போது ரிவீல் ஆகும். ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடுற நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இதே மாதிரி மோர் கண்டென்ட் வந்து உங்ககிட்ட ரீச் ஆக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நம்ம தினமும் ஒரு டெக் நியூஸஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க ஜஸ்ட் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இந்த ஃபோனில் இருக்க எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது அன்பாக்சிங் பார்த்துருவாங்க. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். ஜென்ரலாகவே சாம்சங் ஃபோனில் வந்து அந்த பாக்ஸ் ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஏன்னா அதில் சார்ஜர் இருக்காதுன்னு எல்லாரும் தெரியும். சிம்பிள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே வந்து முதல்ல உங்களுக்கு வந்து முதல்ல டாக்குமெண்டேஷன் இருக்கும். டைப் சி டு டைப் சி கேபிள். இதுக்கு வந்து ஃபோனோட கேஸ் கொடுக்கல. பட் அதுக்கப்புறம் டைப் சி டு டைப் சி கேபிள், ரீடிங் மேனுவல், சிம் எஜெக்டர்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் தான் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து லைட் பேல் வந்து இது பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து லைட் பேல் க்ரீன் கலர். ஓகேங்களா, லைட்டாக வந்து ஒன்று க்ரீன் கலரில் மாதிரி தெரியும். பட் இன்னும் 2 கலர் இருக்குது, ஆஷ் பிளாக்கும் குரோவி வயலட் கலரும். மொத்தமே 3 கலரில் இந்த ஃபோன் லான்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஒரு சூப்பரான செக்மெண்ட்டில் நல்லாவே சூப்பராகவே ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு அதோட சைடு எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா திக்னஸும் ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் மினிமம் 9.3 திக்னஸஸ் இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலு, பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்குது. பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதிலே நீங்கள் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். டிசைனில் வேறு என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா, இதுதான் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான். இதில் இன்னொன்று சூப்பராலாம் சொல்ல போனீங்கன்னா இந்த சூப்பராக இருக்குது. செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. செகண்டரி மைக் இருக்குது. அப்புறம் அதில் சிம் ட்ரே இருக்குது. சிம் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டு ப்ளஸ் ஒரு எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கலாக இந்த பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு எஸ்டி கார்டு போடுறதுக்கான ஸ்லாட்ஸ் இருக்கும். ஆனால் அதே கலரில் சூப்பராகவும் இருக்குது பாருங்கள். ஒரே மாதிரி சிம் ஸ்லாட்ஸ்லேயுமே அதேமாதிரி கலரே ஃபோனோட கலர்லேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த 3 கேமரா ரிங் வந்து சாம்சங்கோட எஸ் சீரீஸோட டிசைன் மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரு, டைப் சி போர்ட் இருக்குது, ப்ரைமரி மைக் இருக்குது, 3.5mm ஜாக் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஓகேங்களா, கீழே ஸ்பீக்கர் அதுவே நல்லா நாய்ஸாகவும் சூப்பராகவும் ஒரு ஃபுல் லவுடாகவே கேட்குது. 3.5mm ஜாக்கு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா, சாங்ஸ் ப்ளே பண்ணுறது 3.5mm ஜாக்கு இப்போ நிறைய ஃபோன்ஸில் வரதில்ல. இந்த மினிமம் பட்ஜெட்டில் பண்ணுற ஃபோன்ஸில் மட்டும் தான் இப்போ ஜாக் 3.5mm ஜாக் பார்க்க முடியுது. இது ஆல்மோஸ்ட் எந்த ஃபோன்லையுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாமே தனியாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து இதில் வந்து 6000 mAh பேட்ரி வித் 225 watts ஒயர் சார்ஜஸ் இருக்குது. பேசிக்கலாகவே வந்து நம்ம சாம்சங் ஃபோனில் வந்து 6000 mAh 5500 mAh தான் கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும் பேட்டரி பேக்கப்பு. அதே மாதிரி 214 கிராம் இருக்கான். வெயிட் வந்து உங்களுக்கு ஸ்லைட்டில் தெரிகிற மாதிரி இருக்கலாம் சிலது வந்து, ஆனால் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, சில பேருக்கு வெயிட் தூக்கும்போதுன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி தெரியலாம். பட் அவ்வளோவா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கவங்களுக்கு இது ஃபீல் ஆகாது. நல்லாவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனில் என்ன ஒரு ட்ராபேக்னால் ஐபி ரேட்டிங் கொடுக்கல. ஐபி ரேட்டிங் என்னென்னு ஒன்றும் கொடுக்கல. ஜஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து செக்மெண்ட் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா செக்மெண்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அண்டர் 15K வர ஃபோனில் 6.5 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வித் 98 refresh rate தான் கொடுப்பாங்க. 800 ஸ்பீக் பிரைட்னஸ் அதெல்லாம் ஓகே. வித் செக்மெண்ட் ஃபஸ்ட் AMOLED டிஸ்பிளே. இந்த செக்மெண்ட்டில் எல்லாருமே LCD டிஸ்பிளே தான் மோஸ்ட் ப்ரிஃபரபிள். இந்த அண்டர் 15K ஃபோன்ஸில் எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. பட் ஃபஸ்ட் டைம் சாம்சங்கோட முயற்சி, சாம்சங்கோட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டுன்னு ப்ரியாரிட்டியான அட்வான்டேஜஸ் சொல்லலாம். ஓகேங்களா, செக்மெண்ட் ஃபஸ்ட்டுன்னே அவங்க சொல்லி தான் இந்த ஃபோனில் வைக்கிறாங்க. AMOLED டிஸ்பிளே இப்போ பார்க்குறாங்களா, இதை பார்த்துட்டு மீதி ஃபோன்ஸ்லாம் கூட இதுக்கப்புறம்
AMOLED டிஸ்பிளேக்கு சேஞ்ச் ஆவாங்க. இவங்க கொடுத்துட்டாங்கனாலே இன்ஃபினிக்ஸு மோட்டோலாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க எல்சிடி சேஞ்ச் பண்ணிட்டு நார்மலாக AMOLEDக்கு வந்துடலாம். ஏன்னா AMOLED டிஸ்பிளே வந்து சூப்பராகவே இருக்குது. ஆனால் AMOLED டிஸ்பிளே கொடுத்து தான் இன்டிஸ்பிளின் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து தான் நல்லா இருந்திருக்குன்னு யோசிக்கலாம். ஆனால் அதில் மட்டும்தான் இந்த 15,000 கீழே ஃபோனுங்களில் உங்களுக்கு எது இன்டிஸ்பிளின் ஃபிங்கர் பிரிண்ட் இப்போதைக்கு இருக்குது. நிறைய ஃபோன்ஸில் இருக்காது. அதனால தான் சைடு மோடோடே கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் கொஞ்சம் ஒரு ட்ராபேக்னால் இந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் தான். ஏன்னா வந்து ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்க இந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் மட்டும் மாற்ற மாட்டுறாங்க. எல்லா ஃபோனில் ஏ சீரீஸு எஃப் சீரீஸு இதெல்லாம் அந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் மாற்றி பஞ்ச் ஹோலாக கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். டிஸ்பிளே சைஸ் இருக்கும். டிஸ்பிளே HDR கண்டென்ட்லாம் பார்க்கலாம், சூப்பராகவே இருக்குது. அந்த யூஐயும் நல்லாயிருக்கு. UI 6.1 தான் இருக்குது. ஒரு சூப்பரான யூசர் இன்டர்ஃபேஸ், நல்ல ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு கம்யூனிகேட்டிவ் நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு யூஸ் பண்ணுறவங்க நல்லாயிருக்கு. இதில் வந்து MediaTek Dimensity 6100 + 6 nm ப்ராசர் யூஸ் பண்ணி இந்த பட்ஜெட்டில் வந்து நார்மலாகவே MediaTek Helioன்னு ஒரு ப்ராசர் இருக்கும், அது யூஸ் பண்ணுவாங்க. யூனிசாக் ப்ராசர் யூஸ் பண்ணுவாங்க. பட் டைமென்சிட்டி ப்ராசர் 6100 வந்து 6 nm ஒரு குட் பர்ஃபார்மன்ஸுக்கு குட் இனிஷியேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, MediaTek யூஸ் பண்ணிக்கிறது நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, பொதுவாகவே அவங்களோட எக்ஸோனஸ் ப்ராசஸ் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுக்கு அது யூஸ் பண்ணல. 4GB 6GB LPDDR4Xும் 128GB UFS 2.2 கொடுத்துருக்காங்க. வித் Adreno ஸ்கோர் இந்த ப்ராசஸருக்கு நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது Adreno ஸ்கோர் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் நான் காட்டுறேன், அதை பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். எப்படி இருக்குது 3,63,000, அதாவது 3.6 lakhs இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த Adreno ஸ்கோர். ஓகேங்களா, Adreno ஸ்கோர் நல்ல பவர் எஃபிஷியன்சி இருக்குது. இந்த Adreno ஸ்கோர் எவ்வளோ நல்லா இருக்கிறதுனால நீங்கள் BGMI மாதிரி கேம்லாம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லேக் ஆகுறதை ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி ஃபோன் ஹீட் ஆகுறதையும் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. வாக்கல் எதனா கூலிங் டெம்பரேச்சர் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் அந்த கேம் மோட்லேயே என்ன FPS வச்சு விளையாடுறதுன்ற ஆக்டிவிட்டியாக பார்த்தீங்கன்னா அது 13 5G பேண்ட்ஸ் இருக்குது. டூயல் 4G வால்டியர் இருக்குது. Wi-Fi 5 இருக்குது. Bluetooth 5.3 இருக்குது. ஆல்மோஸ்ட் 7லேருந்து 8 5G பேண்ட் தான் கொடுப்பாங்க இந்த செக்மெண்ட்டில். இதில் 13 5G பேண்ட் கொடுத்தது செகண்ட் அண்ட் தேர்டு பாசிட்டிவிட்டியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நல்லா கனெக்டிவிட்டிக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. ப்ரியாரிட்டி வைஸ் கனெக்ஷனுக்கும் நல்லாவே சூப்பராகவே இருக்குது. ஓகேங்களா, நார்மலாக F15 வந்து இவங்க பட்ஜெட்டில் தான் குழப்ப போவாங்க. ஏன்னா இந்த வாட்டி கரெக்டான பட்ஜெட் ப்ளேஸ் பண்ணி ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு நல்ல சாம்சங் ஃபோன் கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. சாஃப்ட்வேர் தான் இருக்கிறதுல மோஸ்ட் பிஷியஸ் திங்ஸ். One UI வெர்ஷன் 6.1 Android 14 கொடுத்துருக்காங்க. Android 14 தானே கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கேட்குறீங்க, 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட், 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் எந்த ஃபோன்லையாவது சொல்லுங்கள் 4 வருஷம் செக்யூரிட்டி உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரும் 5 வருஷம் செக்யூரிட்டி யாருன்னா கொடுக்க முடியுமா? அது சாம்சங் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்காகவே நிறைய பேர் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு தான் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆண்ட்ராய்டுக்கு பாருங்கள், Android 14லேருந்து Android 18 வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இந்த மாதிரி யாருன்னா உங்களால் கொடுக்க முடியுமா? வேறு எந்த கம்பெனியாக இருந்தாலும் 1 வருஷம் 2 வருஷம் மேலே கொடுக்க மாட்டாங்க. ஆண்ட்ராய்டு புரிய 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறதுனால தான் இந்த சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபோனை ப்ரியாரிட்டிஸ் பண்ணி நிறைய பேர் வாங்குவாங்கன்றதை நான் நம்புகிறேன். ஓகேங்களா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேரை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேமரா செக்ஷன் பார்க்கலாம். ட்ரிபிள் கேமரா 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா. ஓகேங்களா, மூணுமே நல்ல கேமராஸ் தான். ரெண்டு கேமரா கொடுத்துட்டு 1 ஏஏ கொடுக்காம 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா தான் மெயின் வேலையை பண்ணோம். ஓகேங்களா, அல்ட்ரா வைட்டில் லைட்டாக எடுத்துக்கலாம். மேக்ரோ வந்து நீங்கள் எதனா ஒரு சிக்னேச்சர் சாம்பிள் பிக்சர்ஸ்க்கு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரண்டில் 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. நல்ல இனிஷியேட்டிவ் 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்றது. ஒரு மாதிரி ஓரளவுக்கு கிளியராக தான் இருக்குது. பேசிக்கான நல்ல ஒரு பிக்சர்ஸ் எடுக்கிற ஃபோட்டோஸ் எடுக்கிற நல்ல ஒரு கேமரா தான். அல்ட்ரா வைட் பாருங்கள், மேக்ரோ பாருங்கள், எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரியர் வீடியோவில் 1080pயில் 30 fpsல எப்படி இருக்குன்றதை பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனு இந்த லாஸ்ட்டாக இது ஒன்றும் ப்ரைஸ் சொல்லி பிரதர்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். 4GB எடுத்திங்கன்னா 11,999 இருக்கும், 11,499 இருக்கலாம். பட் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்லலாம் நான் பார்த்த வரைக்கும் 12,500 இருக்குதுன்னு நினைக்கிறேன் 4GB. அப்புறம் 14,999 இருக்குதுன்னு நினைக்கிறேன் 6GB வேரியண்ட்டு. ஏன்னா 4ம் 6லேயும் 128GB தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 256GB வந்து சேல் வாரில் நினைக்கிறேன் ஃப்ளிப்கார்ட்டில் பேசிக்காகவே நீங்கள் F15 5G சர்ச் பண்ணாலே உங்களுக்கு இந்த 3 கலரில்
வேரியண்ட்டில் நோட்டிஃபிகேஷன் கேட்கும். செக் பண்ணுறவங்க செக் பண்ணி பாருங்கள், அவங்களோட சைட்லேயும் பாருங்கள். அப்புறம் சாம்சங்கோட சைட்லேயும் பாருங்கள், அவங்களோட ஓன் ஷாப்லேயும் போய் செக் பண்ணிங்கன்னா கூட இதோட ப்ரைஸஸ் டீட்டெயில் தெரியும். ஆனால் ஓரளவுக்கு ஒரு நல்ல சாம்சங் பட்ஜெட் ஃபோன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சுன்றத நல்லா கரெக்டாக சொல்லலாம். ஏ சீரீஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு எஃப் சீரீஸில் ஒரு நல்ல ஃபோன் கிடச்சிருக்கு. இதை மிஸ் பண்ணாமல் நிறைய பேர் வாங்குறவங்க, இப்போ ஃபோன் மாற்றணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஃபோனை ப்ரிஃபர் பண்ணி வாங்கலாம். வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருப்போம், இணையத்தில் இருப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.